Praise God, hallelujah. கர்த்தர் நாமத்துக்கு உண்டாவதாக. ஜூலை மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை 5ஆம் தேதி கர்த்தர் நம்மை இம்மட்டமாக அழைத்ததற்கு அவருக்கு நன்றியோடு நாம் ஆராதித்து துதித்து மகிழ்ந்து பாடுவோமாக. நாளில் நான் வார்த்தை கொடுப்பது சங்கீதம் 51ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் பாருங்கள். தேவனை கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். வெளியரங்கமான மத கிரிகளுக்கு அப்பாற்பட்டது தேவன் புறம்பான மத கிரிகள் மற்றும் மேலோட்டமான செயல்பாடுகளையும் கடந்து பார்க்கிறார். தேவன் எந்த ஜாதி மதையும் தவிர்த்தெரித்து அவர் எல்லாரும் அவருடைய பிள்ளைகளாக குடும்பமாக அவர் கடந்து பார்க்கிறார். தேவன் தனக்கு தீவிரமாக தேவை என்பதை உணர்ந்து கொள்ளும் இருதயமே அவர் விரும்பும் மிக உயர்ந்த காணிக்கையாகும். உறுதியாக ஏற்றுக்கொள்ளுதல் உலகம் நொறுங்கியதை ஒதுக்கி விடுகிறது, ஆனால் தேவன் அதை வரவேற்கிறார். நீங்கள் முழுமையான தாழ்மையுடன் அவரிடம் வரும்போது அவர் உங்களை ஒருபோது நிராகரிக்க மாட்டார். ஆண்டவரை நாம் இருக பற்றுக் கொள்ளும் பொழுது, அவரை நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நம் பாவங்களை அவரிடத்தில் நாம் சமர்ப்பிக்கும் பொழுது அவர் நம் பாவங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்பவர். தேவன் ஒருவர் தாமே இரக்க குணம் கொண்டவர், இதை நீங்கள் மறுப்பதற்கு ஒன்றுமில்லை. ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களை இனியும் செய்யாமல் ஆண்டவருக்கு நீங்கள் அந்த பாவங்களை சமர்ப்பிக்கும் பொழுது உங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வார். அவர் உங்களை ஒருபோதும் நிராகரிக்க மாட்டார். நாம் தலைவணங்கி ஆண்டவரை கூப்பிடுவோம். அன்புள்ள பரலோக பிதாவே, நீர் என்னை ஒருபோதும் தள்ளிவிட மாட்டீர் என்ற உமது வாக்குறுதியில் நம்பிக்கை வைக்கிறேன். இன்று எனது உண்மையான நேர்மையான நொறுங்குதலை உம்மிடம் கொண்டு வருகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் ஆண்டவரை இப்பொழுது துதித்து பாடுவோமாக.
இப்பொழுது நாம் அனைவரும் ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்கள். கேட்டு நீங்கள் தினந்தோறும் ஆண்டவருடைய வார்த்தையை படித்து பயன்பெறுங்கள். நீங்கள் படிக்கும் பொழுது கர்த்தர் அவருடைய அழகான கண்களால் எழுதித்து பார்க்கிறார். ஏனென்றால் நாம் அனைவரும் பாவிகள், பாவங்களை நாளுக்கு நாள் செய்து கொண்டிருக்கின்றோம், பாவ படுகொலையில் விழுந்து கொண்டிருக்கிறோம், பசாசுகளுக்கு அடிமையாக இருக்கின்றோம். அந்த பசாசானவன் உங்களை தூண்டப்படுவான், உங்கள் குடும்பங்களை அழித்து போடுவான். ஆதலால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நெருங்கும் பொழுது உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும், உங்கள் பாவ கரைகள் கழுவப்படும். ஆதலால் நீங்கள் உங்கள் பாவங்களை ஆண்டவரிடத்தில் அறிக்கையிடுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் அவருடைய பாதையில் செல்ல முடியும். ஆண்டவருக்கு இரக்க குணம் உள்ளது, மனிதனிடத்தில் அல்ல. மனிதனிடத்தில் ஒருபோதும் இரக்க குணம் கிடையாது. அவர்களிடத்தில் பொறாமை, பொச்சரிப்பு, அகங்காரம், கொழுப்பு, தெனாவட்டுக திமிருகள் இருக்கும். ஆகையால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரிடத்தில் முறையிட வேண்டும். முதலாக நம் பாவங்களை அறிக்க வேண்டும். நாம் நம் கண்களை ஆண்டவரிடத்தில் ஏறெடுக்கும் பொழுது கர்த்தர் நம் பாவங்களை அவருடைய இரத்தத்தால் கழுவி சுத்தப்படுத்தி நம்மளை பரிசுத்தப்படுத்துபவர். அவர் பாவ படுகொலையில் மீண்டு எழச் செய்து நம்மை பாவ கரைகளை கழுவி அவருடைய பாதையில் வழிநடத்துபவர். நீங்கள் அப்படியாக ஆண்டவரிடத்தில் நீங்கள் நெருங்கும் பொழுது உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். எல்லா தெய்வத்தை விட ஆண்டவரிடத்தில் மட்டும்தான் இரக்க குணம் உள்ளது. நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை. இனியும் ஆண்டவரை நீங்கள் நெருங்கும் பொழுது ஆண்டவர் உங்கள் பாவங்களை மன்னிக்கப்படுவார். மீண்டும் அந்த பசாசுகளிடத்தில் உங்களை அழைத்து செல்லாம். அதிலிருந்து மீட்டு அவருடைய பாதையில் நீங்கள் அனைவரும் என்னுடைய பிள்ளைகள், நீங்கள் அனைவரும் என்னுடைய குடும்ப பிள்ளைகள் என்று அவர்
அவர்கள் இழிவுபடுத்தும் பொழுது, நம்மை அவர்கள் துராசைப்படுத்தும் பொழுது கர்த்தர் பார்த்து கொண்டிருப்பார். கர்த்தர் பார்த்து கொண்டிருப்பார். நாம் எங்கு இருந்தாலும், எங்கு சென்றாலும், யாரோடு பேசி இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் நம் அருகில் இருப்பவர். எப்படி இருப்பார்? நாம் அவரை வணங்கும் பொழுது, நாம் அவரை உண்மையான அன்பு செலுத்தும் பொழுது கர்த்தர் நம்மை அழைத்து நம் கூட இருக அணைத்து நம்மை காத்து வழி நடத்துபவர். அப்படியாகத்தான் ஒவ்வொருடைய மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் கூட இருந்து நம்மை பாதுகாத்து நம்மை வழி நடத்துபவர், மனிதர்கள் அல்ல என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய நாளில் நான் உங்களுக்கு இந்த வார்த்தைகளை கொடுப்பது மிகவும் அழகான வார்த்தைகள். ஆண்டவர் சொல்லுகிறார், யோவான் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 8-11 வாசித்து பாருங்கள். யோவான் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 8-11. உலகில் ஆவியானவரின் கிரியைகள். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். படித்து பாருங்கள். யோவான் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்தும் அது எவ்வளவு பயங்கரமானது என்பதையும் முதலாவது நமக்கு போதிக்கிறார். நம்முடைய பாவம் எவ்வளவு பயங்கரமானது என்று நாம் சிந்திக்காமலே பாவங்களை நாளுக்கு நாள் செய்து கொண்டிருக்கிறோம். அகங்காரம், பேச்சு, அக்கிரம், பிரிவினைகள், மிகவும் மோசமான வார்த்தைகள், இன்னொருத்தரை அவதூறாக பேசுவது, இன்னொருத்தரை அவதூறாக பழிப்பது, இன்னொரு குடும்பத்தை தவறாக பயன்படுத்தி பேசுவது. இந்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நம்மை கண்காணித்து வருகிறார். யாரெல்லாம் பிறரை புறக்கணித்து அகம் ஒன்றும் புறம் ஒன்றும் பேசுபவர்களை ஆண்டவர் புறக்கணிப்பார். இதை உங்களுக்கு இனி தெரியாமல் இருந்தால் இனி இன்றையிலிருந்து தெரிந்து கொள்ளுங்கள். ஆதலால் தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவருடைய வேதாகமத்தின் வார்த்தையை படித்து பயன்பெறுங்கள். அன்பானவர்களே, கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருந்து நீங்கள் ஏன் கொச்சைப்படுத்தி வாழ வேண்டும்? கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய வார்த்தை மிகவும் உண்மையுள்ளது. ஆண்டவருடைய வார்த்தையானது ஜீவன் உள்ளது, உயிர் உள்ளது. இது எந்த திருநூலிலும் இல்லை. ஆகையால் நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை படித்து பயன்பெறுங்கள். ஏனோ தான் என்று நாம் ஆலயத்திற்கு செல்வோம். அங்கு ஆலயத்தில் ஆண்டவர் இருக்கின்றார் என்று நம்பி நாம் செல்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் படித்து பாருங்கள். கையினால் செய்யப்பட்ட கட்டிடம், அந்த கட்டிடத்தில் நான் இல்லை. கையினால் கட்டப்படும் அந்த தேவாலயத்தில் நான் இல்லை. நான் உங்களுடன் இருக்கிறேன். கர்த்தர் மிக தெளிவாக சொல்லுகிறார். நீங்கள் ஆலயத்திற்கு செல்லும் பொழுது அங்கே தேவன் இருக்கிறார் என்று நம்பி நீங்கள் போய்கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? முதலாவது, நான் உங்கள் உள்ளத்தில் இருக்கிறேன். அதை ஏன் நீங்கள் விசுவாசிக்கவில்லை? விசுவாசம் உண்மையானது என்றால் நான் உங்கள் உள்ளத்தில் இருக்கிறேன். தேவாலயம் எங்கிருக்கின்றது? நம்முடைய இருதயத்தில் இருக்கின்றது. விசுவாசத்தின் அடிப்படையில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்கள் இதயத்தில் இருக்கிறேன், உங்கள் உள்ளத்தில் இருக்கிறேன். இதுதான் என்னுடைய தேவாலயம் என்று சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆண்டவரை நீங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்கின்றீர்கள்? சிந்தித்து பாருங்கள். ஆகையால் தான் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் முழுமையான விசுவாசத்தை கடைபிடிங்கள். அப்பொழுது உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். உங்களை நான் பாவ படுகொலியிலிருந்து மீட்டு உங்களை நான் என்னுடைய பிள்ளைகளாகவும் என்னுடைய குடும்பங்களாகவும் நான் உங்களை வழிநடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் அப்படிப்பட்ட மனிதர்களிடத்தில் அவர் அன்பை பொழிந்து, ஆசீர்வாதத்தை பொழிந்து, அவருடைய கிருபைகள் நமக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றார். நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? மனிதர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் விசுவாசத்தை நாம் கொடுக்க கூடாது. உங்கள் கதவுகளை தாளிட்டு ஆண்டவரை நோக்கி செவியுங்கள். உங்களுக்கு பலன் உண்டு.
பயப்படாதீர்கள். உபாகமம் 31ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் படித்து பாருங்கள். அன்பானவர்களே, நீங்கள் படியுங்கள். ஆண்டவருடைய வார்த்தையை ஏன் படிப்பது என்று எனக்கு புரியவில்லை. எனக்கு என்னுடைய கணவர் இறந்த பொழுது நான் மிகவும் மனநொந்து இருக்கின்றேன். அப்பொழுது என்ன வாழ்க்கை இது, நான் ஏன் இருக்கணும் என்று எனக்குள் ஒரு பயங்கரமான அசுத்தாவிகள் என்னை சூழ்ந்து கொண்டன. அப்போது நான் இரவு நேரத்தில் நான் மண்டையிட்டு செபித்தேன். உறக்கம் வரவில்லை. அந்த உறக்கத்தில் நான் என்ன செய்வது என்று தெரியாமல் நான் அந்த இரவு நேரத்தில் அந்த அதிகாலையில் நான் ஆண்டவரை நோக்கி துதித்தேன். என்னை அறியாமல் ஆண்டவரிடத்தில் நான் அதிகாலையில் துதிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார். நான் அந்த வார்த்தையை படிப்பதே இல்லை. அப்பொழுதெல்லாம் நான் அந்த பைபிளை நான் இரவு நேரத்தில் படிப்பதில்லை. ஏனோ 2-3 வார்த்தை படிக்க தூங்கிறேன். ஆனா அவர் கொடுத்த அந்த வசனம் என்னை திடப்படுத்தியது, பலப்படுத்தியது, என்னை உயிர்ப்பித்தது. எந்த வசனம் என்றால் நான் படிக்கிறேன், நீங்களும் அந்த வார்த்தைகளை எடுத்து பைபிளில் அந்த வார்த்தை இருக்கிறது படித்து பாருங்கள். உபாகமம் 31ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இதை நான் எனக்கு கர்த்தர் கொடுத்தார். அந்த வார்த்தையை படிக்கின்றேன். நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள். நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள். அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். யாருக்கு? அசுத்தாவியனுக்கு, பசாசுகளுக்கு. உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். கர்த்தர் சொல்கிறார், உன்னோடு நான் வருகிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை விட்டு கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். இந்த வார்த்தை தான் எனக்கு 5 வருடத்துக்கு முன்னதாக நான் மிகவும் பசாசுகளோடு நான் தொடர்பு கொண்டிருக்கும் பொழுது சாகும் வரை அந்த நேரத்தில் கர்த்தர் என்னை இந்த வார்த்தையை கொடுத்து எனக்கு பலப்படுத்தினார். உங்களுக்கும் கர்த்தரை நோக்கி நீங்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு அவர் பாவத்திலிருந்து மீட்டு உங்களை தூக்கி விடுவார். ஆகையால் தான் கர்த்தருடைய வார்த்தைகளை படித்து பயின்றுங்கள். என் அன்பார்ந்த பிரியமான சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய வார்த்தையில் ஜீவன் உள்ளது, உயிர் உள்ளது. பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்தும் அது எவ்வளவு பயங்கரமானது என்பதையும் முதலாவது நமக்கு போதிக்கிறார். அவிசுவாசமே பாவத்தின் அஸ்திவாரம். அவிசுவாசம் என்றால் என்ன? ஏனோ சர்ச்சை போறோம், 2-3 நிமிஷம் உட்கார்ந்து பிரேயர் பண்றோம், அது அவிசுவாசம். நீங்கள் எங்க போறீங்க? உட்காருங்க. இயேசுவின் நாமத்தினால் என்னிடத்தில் இருக்கும் அசுத்தாவிகளை அகன்று போகட்டும், அக்கினி நெருப்பால் சுட்டரிக்கப்படட்டும். இந்த வார்த்தையை உங்கள் நாவினால் உச்சரியுங்கள். எந்த விதமான அசுத்தாவிகளும், அசுத்த பிரச்சனைகளும், அசுத்த மனிதர்களும் உங்களை விட்டு அகன்று போவார்கள். அவர்கள் அக்கினி நெருப்பால் சுட்டரிக்கப்படுவார்கள். இது சத்தியம். நீங்கள் அப்படியாக ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது எதை குறித்தும் சிந்திக்காமல், எதை குறித்தும் தயங்காமல் ஆண்டவரிடத்தில் ஒன்றித்து நீங்கள் உறவாடும் பொழுது கர்த்தர் அவருடைய அழகான கண்களால் ஏறெடுத்து பார்ப்பார். அதனால் தான் சொல்லுகிறார், அவிசுவாசம். அவிசுவாசம் உண்மையான விசுவாசம் அல்ல, அவிசுவாசம். இந்த அவிசுவாசமே பாவத்தின் அஸ்திவாரம். நம்ம நல்ல ட்ரெஸ் போட்டு போறோம், நல்ல மேக்கப் போடுறோம், நல்ல இது பண்ணிட்டு போறோம். அங்க என்ன பண்றோம்? 2 நிமிஷம் 5 நிமிஷம் அவ்வளவுதான் ஒப்படைக்கிறோம். எப்படி ஒப்படைக்கிறோம்? உள்ளத்தில் ஒன்றும் வெளி ஒன்றும் உள் ஒன்றும் நாம் ஆண்டவரை ஜெபிக்கிறோம். தேர்ந்து பூசெடுக்கிறாங்க, மகக்கட்ட ஏசப்பக்கட்ட தேர்ந்து பூசெடுக்கிறாங்க. எப்படி செலுத்தணும்? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் செலுத்த வேண்டும். நம்முடைய இருதயத்திலிருந்து ஆண்டவரின் வார்த்தைகளை கொடுக்க வேண்டும். பாவம் மனிதர்களை அழித்து போடும். நாம் செய்யும் ஒவ்வொரு பாவம், நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளும் அழிந்து போடும். இதை நீங்கள் இன்றைய இருந்தாவது புரிந்து நடங்கள். பொசிக்கிடுவார் ஆண்டவர், பொசிக்கிடுவார். நீங்க நம்பி பேசலாம், இன்னொருத்தரை புறம்பா பேசுறது, இன்னொருத்தரை அவதூறா பேசுறது. சில ஜனங்களுக்கு ஒருத்தரை பேசுறதுன்னா தூக்கமா வராது, சாப்பிடவும் மாட்டாங்க. அவங்கள பேசுறானா
அன்றைய நாளில் சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க 1008 ஓட்டை இருக்கு, அந்த ஓட்டையை மூட மாட்டாங்க. மற்றவர்களுடைய ஓட்டையை எடுத்து பேசும் பொழுது அவர்கள் நினைக்கிறார்கள், நாம பேசுகிறோம், நாம தெரியாது, நாம இப்படி இருக்கிறோம், எல்லாம் ஆண்டவர் பொசிக்கிடுவார். எதுவும் நிரந்தரம் இல்லை. எலும்பில்லாத நாட்டில் நாம் எதையாவது பேசுவோம் என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கும் பசாசுடைய மனிதனிடத்தில், சாத்தானுடைய மனிதனிடத்தில் ஆண்டவர் ஒரு நாளில் இருந்து ஒரு நாள் பொசிக்கிடுவார். இதை புரிந்து கொண்டு கிறிஸ்தவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் பிறரை பற்றி புறம் ஒன்றும் அகம் ஒன்றும் பேசாமல், பிறரை பற்றி அவதூறாக எண்ணாமல், பிறரை பற்றி கண்களால் பார்க்காமல் நம் வேலை கொண்டு நாம் கொண்டு இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் ஆண்டவரிடத்தில் உறவாடி கொண்டிருக்கின்றோம், ஆண்டவருடைய பாதையில் சென்று கொண்டிருக்கின்றோம். அப்பொழுது ஆண்டவர் பிறரை பற்றி நம்மிடத்தில் பேசாமலும், பிறரை புறக்கணித்து பேசாமலும், அகம் ஒன்று புறம் ஒன்றும் நடக்காமலும், அது விசுவாசிகளாக வாழாமலும் கர்த்தர் நம்மை அரவணைத்து அவருடைய கிருபையால் நம்மை தாண்டி வழிநடத்துவார். அப்படியாக இன்றைய இருந்தாவது இதை நீங்கள் உணர்ந்து செயல்படுங்கள். இது நமது சுயத்தை மையமாக கொள்வதாகும். இயற்கையாக மனிதன் எதையும் தன் சுய லாபத்துக்காகவே செய்கிறான். அவனுடைய சொந்த லாபத்துக்காகவே செய்கிறான் எல்லாத்தையும். ஏன்னா அவன் கோடிக்கணக்கான அந்த கோடி எங்க போகுது? மண்ணில் எடுத்துட்டு போறானா? போட்டு சட்டி கூட கலப்பிட்டு மண்ணா பர்னி பண்றாங்க, இல்லைன்னா மண்ணில் போட்டு புதைக்கிறாங்க. ஆனா மனிதர்களுக்கு அதை புரிந்து தெரிந்தவர்கள் இதை அகங்காரத்தினால் வாழ மாட்டார்கள், துருத்த நாசியால் வாழ மாட்டார்கள், துராக்காரம் கர்வத்தினால் வாழ மாட்டார்கள். தெரிந்தவர்கள் எல்லாம் பிறர்களுக்கு உதவி செய்து, எல்லாம் பிறர்களுக்கு உதவி செய்து பிறர்களை இடத்தில் உண்மையான அன்பை செலுத்துவார்கள். வாழ்க்கை என்பது மிகவும் குறுகியான கால். அதனால் கர்த்தர் சொல்லுகிறார், அவிசுவாசத்தோடு என்னை நீங்கள் தேட வேண்டாம், மனிதர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்று என்னை நீங்கள் தேட வேண்டாம். நீங்கள் உங்களுடைய சுயநலத்திற்காக சுயத்தை மையமாக கொண்டு என்னை தேட வேண்டாம். என்னை தேடுபவர்கள் உண்மையான இதயத்தோடு என்னை தேடி வருவார்கள். அவர்கள் என்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், நான் அவர்களுக்கு தேவையான வரங்களை தருவேன் என்றார். அப்படியாக இயேசு கிறிஸ்து நம்மை ஒவ்வொருவரையும் காத்து வழிநடத்துபவர். இந்த சுயநலத்தின் காரணமாக தன்னை தவிர வேறு யாரும், அதாவது இயேசு கிறிஸ்து தன் வாழ்க்கையை ஆளும் எஜமானமாக இருக்கக்கூடாது என்று நினைக்கிறான். இந்த சுயநலமான விசுவாசமற்ற மனப்பான்மை குறித்து ஆவியானவர் மக்களை கண்டித்து உணர்த்துகிறார். எப்படி மக்களை கண்டித்து உணர்த்துகிறார் ஆவியானவர்? நீங்கள் சிந்திக்கும் பொழுது அவர் ஒரு மனிதனின் மனசாட்சியை உணர்த்தும் போது மாத்திரமே அவன் தன் சுயநல தன்மையை முழுமையாக உணர்ந்து தேவன் அண்டையில் திரும்ப முடியும். தன் மனசாட்சிப்படி வாழக்கூடியவன் எப்படி தன் மனசாட்சிப்படி வாழ்கிறான்? ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும், பயபக்தியோடு நடக்கும் அந்த மனிதன் தன் மனசாட்சிப்படி உணர்த்தும் பொழுது மாத்திரமே தன் சுயநல தன்மையை முழுமையாக உணர்ந்து தேவனிடத்தில் அவன் திரும்ப முடியும். இரண்டாவது, நீதியை குறித்து உணர்த்துகிறார். நம் தவறுகளை பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தும் போது அது நம்மை குற்ற உணர்வில் அழுத்துவதற்கு பதிலாக தேவனுடைய சித்தத்தை நோக்கி நடத்தவும் நிலைத்திருக்கவும் செயல்படுகிறார். ஏனெனில் கிறிஸ்துவே நம் நீதிபரர் மற்றும் நீதி உள்ளவருமானவர். இயேசு சிலுவையில் மரித்து பிதாவின் வலது பாரிசத்திற்கு சென்றதன் மூலம் அவரை உண்மையான நீதிபரர் என்பதை ஆவியானவர் நமக்கு உறுதிப்படுத்துகிறார். மனிதர்கள் தங்கள் சுய முயற்சியினால் ஒருபோதும் நீதிமான்களாக முடியாது. அவர்கள் தங்கள் சொந்த நீதியை நம்புவதை தவிர்த்து பாவத்தை உணர்ந்து கொள்வதன் மூலம் தேவனுடைய கிருபையும் விசுவாசத்தினால் பெறப்படும் உண்மையான தேவ நீதியும் இரட்சிப்பையும் ஏற்றுக்கொள்ள செய்கிறார் கர்த்தர். மூன்றாவது, நியாய தீர்ப்பை குறித்து
உணர்த்துகிறார். தேவன் நியாய தீர்ப்பின் நாளில் ஒவ்வொருவரையும் கணக்குக்கு ஒப்புவிக்க அழைப்பார். நீங்கள் இருக்கும் பொழுதும் கர்த்தர் உங்களுடைய கணக்குகளை சரிபார்த்து அவருடைய பரலோக ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வாரா, இல்லை சாத்தானுடைய அக்கினி நெருப்பால் சுட்டரிக்கப்படுவாரா என்று அங்கேயும் எங்கே பரலோக ராஜ்யத்திலும் கணக்கு உண்டு. இதை நீங்கள் மறுப்பதற்கு ஒன்றுமில்லை. பரலோக ராஜ்யத்தில் கணக்கு உண்டு. நாம் இருந்தாலும் மேலோகத்தில் கணக்கு உண்டு. ஆகையால் நீங்கள் இந்த பூலோகத்தில் உங்கள் பாவங்களை செய்யாமல், பிறரை வஞ்சித்து பேசாமல், பிறருடைய வாழ்க்கையை அபகரிக்காமல், நீங்கள் உங்களுடைய கர்வத்தையும் ஆணவத்தையும் துராங்கரத்தையும் விட்டு ஒழித்து ஆண்டவரிடத்தில் ஆண்டவருடைய பாதையில் செல்லுங்கள். ஆண்டவருடைய வார்த்தையை படித்து பெறுங்கள். அப்பொழுதுதான் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். உலகமானது இந்த நித்திய நியாய தீர்ப்பை எதிர்கொள்ள வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். இந்த தியான பகுதி பரிசுத்த ஆவியானவரின் கிரியை மையமாக கொண்டுள்ளது. விசுவாசிகளை எதிர்பார்த்திருந்தும் துன்புறுத்துவதிலிருந்தும் உலகம் தப்பித்துவிட போவதில்லை. ஆவியானவர் விசுவாசிகளின் வாழ்வில் மட்டும் செயல்படுவதில்லை, பரந்த உலகத்திலும் செயல்படுகிறார். உலக மக்களை பாவத்தையும் நீதியையும் நியாய தீர்ப்பையும் குறித்து கண்டித்து உணர்த்துகிறார். எந்த ஊழியக்காரரோ அல்லது சபையோ வெளிப்படையாக பாவத்தை கண்டித்து உணர்த்தி மனம் திரும்புதலுக்கும் வேதாகமும் நீதிக்கும் கீழ்ப்படிய அழைக்கப்படாவிட்டால் அவர்கள் பரிசுத்த ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் அல்ல என்பதை தெளிவாகிறது. அவிசுவாசியின் பாவம் உணர்த்தப்பட்டு அவன் இருதயத்தின் ரகசியம் வெளிப்பட்டு அதனால் அவன் பாவ உணர்வு அடைந்து ரட்சிப்பை அடைவதன் மூலம் தேவனுடைய பிரசன்னம் அவனுக்குள் உணரப்படுகிறது. இது கிறிஸ்தவ விசுவாசத்தின் ஒரு இன்றியமையாத பகுதியாகும். உலக மக்களை மனம் திருப்புவதற்கும் இயேசு கிறிஸ்துவை தங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கும் வழி நடத்துகிறது. நியாய தீர்ப்பை குறித்த ஆவியானவரின் உணர்த்துதல் தேவனுடைய சித்தத்திற்கு இணங்க வாழ்வின் முக்கியத்துவத்தையும் கிறிஸ்துவின் மூலமான இரட்சிப்பை நிராகரிப்பதின் விளைவுகளையும் வலியுறுத்துகிறது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொடுத்துக் கொண்டு உங்களுக்கு வெளிப்படுத்த கர்த்தர் என்னை அழைத்திருக்கின்றார். ஆதலால் நான் இந்த வார்த்தைகளை நான் கொடுத்தேன். ஆதலால் இன்றிலிருந்து என்னுடைய அன்பு சகோதர சகோதர கிறிஸ்தவ பிள்ளை குடும்பங்களை நீங்கள் அனைவரும் அவிசுவாசிகளாக வாழ்ந்தால் பாவத்திற்கு தான் விழுவீர்கள். பாவத்தின் அடிமை மரணம், பாவத்தின் தண்டனை மரணம். ஆதலால் நீங்கள் நினைக்கலாம், நான் போவேன், பேசுவேன், பிறரை வாழ்க்கையில் நான் அவர்களை துன்புறுத்துவேன், பிறர் குடும்பங்களை கடுத்து போடுவேன், பிறருடைய வாழ்வில் நான் வெற்றியாளர் என்று நீங்க நினைத்துக் கொண்டு பேசலாம், செயல்படுத்தலாம். கர்த்தர் உங்களை ஒருபோதும் தண்டியாமல் விட மாட்டார். தண்டியாமல் விடாமல் தெரிந்தும் நடத்துவர்களை தருமடி கொடுப்பார். அப்படியாக நீங்கள் அனைவரும் அவிசுவாசிகளாக வாழாமல், பிறரை பார்த்து வாழாமல், பிறரிடத்தில் என்ன இருக்கின்றதோ நீங்கள் அதை நீங்கள் பார்க்காமல், உங்களுக்கு கடவுள் என்ன கொடுத்து கொண்டிருக்கின்றார்களோ அதை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடருங்கள். தொடரும் பொழுது கர்த்தர் உங்களை பார்த்து உங்கள் தேவைகளை இரட்டிப்பாக கொடுப்பார். அப்படியாக நாம் கர்த்தரின் இருதல் அணைத்துக் கொள்ளும் பொழுது, கர்த்தரை நாம் துதிக்கும் பொழுது, கர்த்தரோடு நாம் உறவாடும் பொழுது கர்த்தர் நம்மை பாதுகாத்து வழிநடத்துவார். முதலாவது நம் பாவங்களை அறிக்கையிட வேண்டும். நம் பாவங்களை அறிக்கையிட வேண்டும். கர்த்தரிடத்தில் நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் அவரிடத்தில் அறிக்கை விடாது. அந்த பாவங்களை கழுவி அவருடைய ரத்தத்தால் கழுவி சுத்தப்படுத்தி நம்மை மீட்டு நம்மை அவருடைய பிள்ளைகளாக வாழ வைப்பார். அப்படியாக இன்றிலிருந்து நீங்கள் ஆண்டவருடைய குடும்பமாக வாழும் பொழுது, ஆண்டவருடைய பிள்ளைகளாக இந்த உலகில் வாழும் பொழுது கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரோடு உறவாடுங்கள். நீங்கள் கர்த்தரோடு உறவாடும் பொழுது எதையும் நினைக்கப்பதில்லை, எதையும் கடவுள் உங்களை நினைக்க வைக்க மாட்டார்.
யாரை குறித்து பேச வைக்க மாட்டார். யாருடைய வாழ்க்கையில் உங்களை எதிர்ப்பை வைக்க மாட்டார். ஏனென்றால் நாம் அவருடைய பிள்ளைகள். எல்லாம் மறந்து அவரோடு நாம் ஒன்றித்திருக்கும் பொழுது நாம் யாரை பற்றியும் எதை பற்றியும் பேசுவதும் சரி, செயல்படுத்துவதும் சரி, உறவாடுவதும் சரி, அவர் அப்படியே அவர் கட்டி போட்டு அதிலிருந்து மீட்டு நம்மை, ஏனால் அது பாவ பசாசங்கள், பாவ படுகொலிகள், பாவத்தின் வீடுகள், பாவத்தின் இடம். அந்த இடத்திலிருந்து நம்மை மீட்டு நம்மை ரசித்து நம்மை வழிநடத்துவார். அப்படியாக இந்த எழுத நீங்க என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே நான் பாவி, ஆண்டவரே நான் பாவம் செய்கின்றேன், ஆண்டவரே நான் பாவத்தினால் அதிகமாக தவறுகள் செய்தேன், இனியும் என்னை பாவத்திலிருந்து மீட்டு இனியும் நான் தவறுகள் செய்யாமல், தவறான வழிகள் நடக்காமல், தவறான வார்த்தைகளை பேசாமல், தவறான மனிதத்தில் உறவாடாமல் நான் உன்னுடைய பிள்ளைகளாக வாழவேன் என்று நீங்கள் ஆண்டவரிடத்தில் சத்தியத்தை நீங்கள் சமர்ப்பியுங்கள். கர்த்தர் உங்களை வழி நடத்துவார், உங்களை பாதுகாப்பார், உங்கள் குடும்பம் செழிக்கப்படும். உங்களுடைய குடும்பத்தின் பிள்ளைகள் அவருடைய ஆவியின் வல்லமையால் உங்களுடைய பிள்ளைகளை வழிநடத்துவார். அப்படியால் கர்த்தரை நோக்கி ஜெபியுங்கள், கர்த்தரோடு உறவாடுங்கள். கர்த்தரை நீங்கள் இருக பிடிக்கும் பொழுது, அவருடைய வார்த்தைகளை படிக்கும் பொழுது உங்களுக்கு மன்னிப்பு உண்டு. ஆண்டவரோடு மன்னித்து ஏற்றுக்கொள்வார். ஏன் எனக்கு இல்லை, எனக்கு நானும் பாவிதான், நானும் ஆண்டவரிடத்தில் சமர்ப்பித்தேன். ஆண்டவரே நான் தெரிந்தும் தெரியாமலும் பாவம் செய்தேன், தெரிந்தும் தெரியாமலும் உன்னுடைய அன்பை நான் கொச்சைப்படுத்தினேன். அதனால் என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்கள் இயேசப்பா என்று நானும் உரக்க நான் ஆண்டவரிடத்தில் நான் கூறுவது உண்டு. அப்படியாக இரக்ககுணம் கொண்டவர் ஆண்டவர் ஒருவரே, மனிதர்கள் அல்ல. ஆனால் நாம் மனிதத்தில் நாம் ஒருபோதும் தலைவணங்காமல் ஆண்டவரிடத்தில் நாம் தலைவணங்கும் பொழுது, ஆண்டவரிடத்தில் நம்மை முழுமையாக சமர்ப்பிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை மீட்டு நம்மை ரட்சித்து நம்மை பாதுகாப்பார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தேவனிடத்தில் நாம் ஆண்டவருடைய காணிக்கை பாடல்களை பாடி நாம் துதிப்போமாக. வானமும் பூமியும் படைத்ததெல்லாம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை சுதன் துய ஆவியுமாம் தன்னில் உறவுடன் வாழ்கின்றார். பரிசுத்த ஆவியின் வல்லமையால் திருமலை மறியிலும் வருவாராம். மனிதரை புனிதரை மாற்றிடவே
இப்பொழுது நாம் ஆண்டவருடைய காரியத்தில் கடந்து செல்வோம். அவருடைய போஜனத்தில் பங்கு கொள்வோமாக. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதருக்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபடுவதற்கு முந்தின நாள் வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் அப்பத்தை எடுத்து வானோக்கி கண்களை உயர்த்தி எல்லாம் வல்ல இறைவனும் தம் தந்தையுமாகிய உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அப்பத்தை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் என்றார். அவ்வனமே உணவருந்திய பின் மகிமை மிகுந்த இக்கிண்ணத்தை வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். நம் அனைவருமானுடைய பந்தியில் ஒருமனப்பட்டு பகிர்ந்து கொள்வோமாக. நன்றியோடு பாடலை பாடி துதிப்போமாக கர்த்தரை நோக்கி. என் தலை முதல் கால் நுனி வரை என்ன செய்தேன்
நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்கள், உங்கள் கூக்குரலுக்கு கர்த்தர் உங்களை அழகான கண்களால் பார்த்து உங்களை காத்து வழிநடத்துவார். ஆகையால் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் தேவனே, ஒவ்வொரு நாளும் உமது உண்மைக்காகவும் கிருபைக்காகவும் நன்றி. நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்முடன் நடக்கும் போது உமது கட்டளைகளை எங்கள் இருதயங்களுக்கு நெருக்கமாக வைத்திருக்கவும் உமது வழிகளில் நடக்கவும் எங்களுக்கு உதவும். உம்முடைய பிள்ளைகளின் விசுவாசத்தையும் நம்பிக்கையும் கனப்படுத்தும். தேவனாக நீ இருப்பதற்காக நாங்கள் உமக்கு ஒவ்வொரு நாளும் நன்றி கூறுகிறோம். பிதாவே, இன்று நாங்கள் சொல்லும் மற்றும் செய்யும் எல்லாவற்றிலும் உமது அன்பை நாங்கள் பிரதிபலிக்க வேண்டும். நாங்கள் நன்றாக முடித்து நியாய தீர்ப்பு நாளில் எங்கள் விசுவாசம் இன்னும் பற்றி எரியும் நிலையில் உமக்கு முன்பாக நிற்க விரும்புகிறோம். வரவிருக்கும் நாட்களுக்கு எங்களுக்கு பலனை தாரும். நாங்கள் பலவீனமாக உணரும் போது நீ பலனாக இருக்கிறீர் என்பதை எங்களுக்கு நினைவூட்டும். அந்த இறுதி நாளில் உமது பிரசன்னத்தில் நாங்கள் இரக்கத்தையும் கிருபையும் காண வேண்டும். ஆண்டவரே, கிருபையின் நாட்கள் முடிந்து நியாய தீர்ப்பின் நாட்கள் வரப்போகின்றன என்பதை நாங்கள் உணர எங்களுக்கு உதவும். இந்த குறுகிய வாழ்நாளில் உமது பார்வைக்கு பிரியமான ஒரு நீதியான வாழ்க்கையை வாழவும் உமது ராஜ்யத்தையும் மகிமையையும் முன்னெடுத்து செல்ல எங்கள் வரங்களையும் திறமைகளையும் பயன்படுத்தவும் எங்களுக்கு உதவும். அழிந்து போகிற மக்களை உமது அன்பினால் சென்றடையவும் அவர்களுடன் ரட்சிப்பின் வழியை பகிர்ந்து கொள்ளவும் எங்களுக்கு உதவும். நீ செய்யும் ஒவ்வொரு செயல்களுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நீதியுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமாக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்யம் ஐக்கியமும் நம்மோடும் நம்முடைய குடும்பத்தோடும் யாரெல்லாம் இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கின்றார்களோ ஆண்டவருடைய வெளிச்சமானது உங்கள் மேலும் உங்கள் குடும்பத்தின் மேலும் பிரகாசம் அடையத்தக்கதாகவும் ஆண்டவர் வரும் மட்டும் உங்கள் மேல் சந்தோஷம் சமாதானம் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். May God bless you. ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.